பயங்கர லட்சணமாக இருக்கும். அந்த ஒரு லைட் சந்தன கலர் சட்டை, அப்படியே ஒரு சுருள், அப்படியே முடி வயசானது. லைட், அது அந்த தீச்சட்டி எடுத்துக்கிட்டு அந்த சாங் வர்ற ஸ்டைலு. அவர் வந்து ஒரு நீங்க ஒரு ஏஜ்டான ஒரு ஒரு பொறுப்பான ஒரு பெரிய மனிதராக நடிக்க சொல்லணும் போது அவர் அதை ஏற்றுக்கிட்டாரா? என்ன ஏஜ்டான எனக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறீங்கன்னு கேட்கலையா அவங்கள்ட்ட? கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு யோசனை இருந்துச்சு. ஆனால் ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதில் லவ் இருக்குது, மேரேஜ் லவ் ஃபைல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தான் அவரை கன்வின்ஸ் பண்ணோம். பட் ஸ்பாட்டில் வச்சு ஆனால் சில அதில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவார். கரண் மீசையை முறுக்கியிருக்காப்பா, நம்ம மீசையை முறுக்க வேண்டாம், நம்ம கீழே பார்க்க வச்சுக்கலாம்ப்பா, அப்படி கப்பலோட்டி தமிழ் சிவாஜி மாதிரி கீழே பார்க்க வச்சுக்கலாம்ப்பாம்பாரு. அந்த கான்சன்ட்ரேட் பண்ணார். அவர் கெட்டப்பில் ரொம்ப அழகாக இருந்தார். பார்த்தீங்களா? பார்த்துட்டு பயங்கர லட்சணமாக இருக்கும். அந்த ஒரு லைட் சந்தன கலர் சட்டை, அப்படியே ஒரு சுருள், அப்படியே வயசானது, முடி லைட், அது அந்த தீச்சட்டி எடுத்துக்கிட்டு அந்த சாங் வர்ற ஸ்டைலு. அது எங்க குற்றாலத்தை எடுத்தீங்களா அந்த பாட்டு காட்சி? தீச்சட்டிய பூச்சட்டியா மாத்துகிற தாயி, அதில் அந்த கட்டிங்ஸ்லாம் அப்படி பண்ணும்போதெல்லாம் சிவாஜி சார் ஞாபகப்படுத்தும். பெரிய பாரம்பரியத்தில் வாழ்ந்த குடும்பம், ஒரு மிகப்பெரிய நடிகரோட பிள்ளை. அந்த பந்தா அந்த இதெல்லாம் இருக்காது. ரொம்ப எளிமையாக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி அவரை வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஒரு ஆகச்சிறந்த நடிகர். அவரை வச்சு வாய்ப்பு கிடைச்சது நம்மளுடைய சிவாஜி சார் ஃபேமிலியில் உள்ள ஒரு நடிகர் வச்சு நமக்கு வாய்ப்பு கிடைச்சது நம்முடைய லெவலுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான்.